ரைட். ஸோ டவுட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இது என்ன டவுட் ப்ரோ? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு ப்ரோ? ஹலோ, ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க. 574 இதுக்கு நியரஸ்ட். 0.5 எடுத்துக்கலாம் இல்ல 618 எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாமா? ஓகே, 0.618 அதான் கேட்குறேன். ஹலோ, 574க்கும் 500 எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 0.618. அப்போ எவ்வளோ வரணும் ப்ரொஜெக்ஷன்? 1.618. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே சார். ஓகே, இது 2 டவுட் இருக்குங்க சார். இப்போ வந்து நம்ம இந்த டியோட வேல்யூ வந்து கரெக்டா சண்டே வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சார் இந்த சார்ட்ல. பட் மண்டே வந்து அதான் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், மண்டே வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆயிருக்கு சார். ஓகேங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம்னா அது புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெவல்ல பிரேக் பண்ணி போல ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன். ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து ஒரு எம் பேட்டர்ன் வந்திருக்கு. சரிங்களா? 5 பாயிண்ட்ல ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு. இதை வெயிட் பண்ணுங்க, இதை பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு இதை கொண்டு போய் அதில் அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ பேஜெட் 1க்கும் பேஜெட் 2க்கும் நடுவில் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துக்கிறோம்? 60 பாயிண்ட். அது பிரச்சனை வரும். இன்னும் கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல எடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, இதில் என்ன டவுட் இருக்குங்க இன்ஃபீல்டு? அதுதான் வந்து ரெக்டிஃபை பண்ணி அமைச்சது சார். அது அப்புறம் டெலீட் பண்ணலாம்னா சரி வேண்டாம். இதில் ஏ தப்பா இருக்கு. ஏ வந்து கீழே வைக்கணும். சரிங்களா? ஏ வந்து கீழே வரணும். சரிங்களா? இந்த சார்ட்ல வந்து இன்னொரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம B2C வந்து டிரா பண்றோம்ல சார் சார்ட்ல. அந்த ஸ்விங் பார்த்தோம்னா ஒரு கேண்டில் மட்டும் தான் சார் நடுவுல இருக்கு. நம்ம வந்து மினிமம் ஸ்விங் வந்து 3 to 5 B ல இருந்து பாருங்க. B 1 2 3 சோ 3 கேண்டில்ஸ் இருக்கு. கன்சிடர் பண்ணிக்கலாம். மினிமம் 3க்கு மேல இருக்கணும். சரிங்களா? 1 2 எடுக்கிற பாயிண்ட்ல இருந்து அந்த கேண்டில்மே கன்சிடர் பண்ணிக்கலாம் சார். நம்ம கரெக்ட். ஓகே சார். அது பார்க்கும்போது நான் கன்வின்சிங்காக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா மேலே போகுதுங்களா, கீழே ஃபாலோ ஆகிட்டு திரும்ப வருதுங்களா, அப்போ இது சிங்கு தான். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா ப்ரோ? ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் அப்போ ஒரு பெரிய விக் வச்சதுல ப்ரோ, அந்த விக்கை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாமா? அது வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். நம்ம பப்ளிக் சேனல் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்லாம் அந்த விக்கை இக்னோர் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது மாதிரி எந்த ஈவெண்ட் அந்த மாதிரி அன்சர்டனிட்டி வரும்போது கன்சிடர் பண்ணணும். அது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? அதை பார்த்துடலாம். ஓகே. எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சவுண்டா சொல்லுங்க ப்ரோ. இப்போ கேட்குதுங்களா? ஹலோ. கேட்குது, சொல்லுங்க. கேட்குது ப்ரோ. இப்போ நீங்கள் ஃபிபோனசி சீரிஸ் அந்த பேட்டர்ன் வரையும் போது B2C வரைய சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ABCன்னு சொல்லி வரைய சொல்கிறீங்க. ஸோ இதுக்கான ஏதோ ரீசன் இருக்குங்களா? ஏன்னா ஃப்யூச்சரில் வேறு ஏதோ இது பண்ணும்போது வேறு ஏதோ பேட்டர்னுக்கு நம்ம மாற்றி வரைகிற மாதிரி வராது. ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே வந்து நமக்கு செட்டிங்ஸ் வந்து மாறும், அந்த ப்ரொசீஜர் மாறும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் போடுறோம். 0.5 வந்து எவ்வளோ வரணும் ப்ரொஜெக்ஷன்?
2 2 வரும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 0.5 வந்து அதோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூ 2. சரிங்களா? ஸோ அந்த 2 வரது என்ன பண்ணுறோம், ஃபிப்ரிட்டேஷன் B2 C கொண்டு வந்து வைக்கிறோம். சரிங்களா? கொண்டு வந்துட்டு இது 2ல கொண்டு போய் வைக்கணும், கரெக்டாக வந்து 2 வந்துடும். சரிங்களா? இதுக்கு ரீசன் வந்து இது. செகண்டு, இந்த ட்ரெண்ட் பேஸ் எதுக்கு போடுறோம்னா, இதில் ட்ரெண்ட் பேஸ் மட்டும் எவ்வளோ வைக்கிறோம், 1 வைக்கிறோம் கரெக்டுங்களா? ஆமாம். இந்த 1 மார்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, இங்கிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இங்கேயே வரும். புரிஞ்சுங்களா? இங்கிருந்து டிஸ்டன்ஸ் அது பார்த்தீங்களா, சேம் இதே டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இங்கேயே கவர் ஆகும். புரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 1. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பாயிண்ட் வருது, 30 பாயிண்ட் இருக்குங்களா? சேம் இங்கேருந்து போகும்போது என்ன அதே மாதிரி 30 பாயிண்ட் வரும். புரியுதுங்களா? ஓகே. ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் மேலே போகும். ஸோ அந்த அந்த இதுக்காக என்ன ரீசனுக்காக தான் பண்ணுறோம், இந்த 1 மார்க் ஏபிசின்னு சொல்லி மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இது ஒவ்வொன்றுமே டெக்னிக்கல் ரீசன் தான். சரிங்களா? அது ரொம்ப இன்டெப்த் எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். பிஹைண்ட்ல என்ன ரீசன் இருக்கு, என்ன ரீசன் இருக்கா என்ன அப்படின்னு. ஓகே, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. இந்த 382க்கு ரீசன் இருக்கு, 1.1 எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப பெருசாக ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. புரிச்சுங்களா? ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ A to C வந்து 5 மார்க் பண்றோம்ல ப்ரோ, 0.5. அது 0.5னா இப்போ 508 கிட்ட வந்தது எக்ஸாம்பிள் இப்போ போட்டது. அது பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் கணக்கு இல்லை. சரிங்களா? இல்ல அந்த 5க்கு பக்கத்துல வந்து நியரஸ்ட் வேல்யூ தான் எடுக்கும். சரிங்களா? நியரஸ்ட் வேல்யூ எடுக்கும். இப்போ நியரஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கு, ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.236. சரிங்களா? மினிமம் வந்து நம்ம 0.2க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? மினிமம் 0.2க்கு மேலே இருந்தால் தான் 236 நியரஸ்ட். சரிங்களா? 2க்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த சிங்கை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இல்ல ப்ரோ, 2க்கு கீழே போச்சுன்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து 0.528 இருக்கு. சரிங்களா? 528 எதுக்கு நியரஸ்ட், 618க்கு நியரஸ்டா, 0.5க்கு நியரஸ்டா? 0.5க்கு தான் ப்ரோ. 0.5. அப்போ 0.5 எடுத்துக்கணும். சரிங்களா? 0.465க்கு நியரஸ்ட் 0.5ங்களா இல்லை 382வா? 500க்கு தான், 0.5க்கு தான் ப்ரோ. 0.5 தான் நியரஸ்ட். அப்போ அதுதான் எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இப்போ 0.424 இதுக்கு நியரஸ்ட் 382ங்களா 0.5ஆ? 382 தான் ப்ரோ. 382 தான். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து இவ்வளோதான் இருந்தால் தான் இது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு நியரஸ்ட்டோ அதை எடுத்துக்கணும். ஓகே புரிச்சுங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன்ல ரெண்டுக்கும் சென்டர்ல வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 0.5 வச்சுக்கிறேன். ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ வரணும், நமக்கு 2 வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல PZ1 மார்க் பண்ணுறோம், அடுத்து PZ2 மார்க் பண்ணுறோம். ஸ்டாப் நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மேலே போய் இங்கே போய் ஹிட் ஆயிடுச்சு. இது ஹிட் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஈவெண்ட் இருக்குங்களா, ஈ சிம்பிள் போட்டிருக்கா? ஈ சிம்பிள் ரெட் கலர் இருக்கா, கிரீன் கலர் இருக்கா? கிரீன். கிரீனா இருந்து என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நியூஸ். எஸ், பாசிட்டிவ் நியூஸ்ங்களா, ரிசல்ட்டா? ரிசல்ட். ஈனா என்னது? ஈவெண்ட் ப்ரோ. ஈவெண்ட் ஹியர் நெக்ஸ்ட். சரிங்களா? அதோட ரிசல்ட். ஸோ ரிசல்ட் பாசிட்டிவ் வந்து நமக்கு கிரீன் கலர்ல இருக்கும். சரிங்களா? ரிசல்ட் நெகட்டிவ் வந்து நமக்கு ரெட் கலர் இருக்கும். இப்போ ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு, அது எவ்வளோ வேணா இருக்கலாம். சரிங்களா? 10%, 20%, 100% கூட இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும்போது இன்கேஸ் வந்து ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள பையிங் நடக்குங்களா இல்லை செல்லிங் நடக்குமா? பையிங் நடக்கும். செல்லிங் நடக்குதோ இல்லையோ, பட் வந்து பார்த்தீங்கன்னா அது பையிங் நடக்குதோ இல்லையோ, செல்லிங் வந்து அவ்வளோக்கு நடக்காது. சரிங்களா? ஏன்னா வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு. ஸோ மேபி வந்து நம்ம பிரேக்காக ட்ரை பண்ணும். சரிங்களா? இப்போ ரிசல்ட் நல்லா இருக்கு, அப்போ பையர்ஸ் நிறைய பேர் உள்ள வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் இங்கிருந்து
மேலே போகும். மேலே போகும். மேலே போயிடும். சரிங்களா? இப்போ இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம ரோஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம், ரோஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது சரிங்களா, இந்த மாதிரி நியூஸோ ஈவெண்ட்டும் நடக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு புல்லிஷ் வியூவர் இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ என்ன இது வந்து உடச்சிட்டு இது மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா பேட்டர்ன் ஃபெயிலியர். சரிங்களா? அந்த க்ளோஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல சார்ட் போகிறோமோ அந்த டைம் ஃப்ரேம் கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கணும். நீங்க இப்போ டே டைம் ஃப்ரேம் சார்ட் போட்டிருக்கீங்க, இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் போய் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லை 1 ஹவர் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்போ பேட்டர்ன் ஃபெயிலியர் அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? எந்த டைம் ஃப்ரேம் போடுறோமோ அந்த டைம் ஃப்ரேம் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகணும். இப்போ நம்ம போட்ட சார்ட்டே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா 1 ஹவர் கேண்டில் நம்ம பேசட்டு ரெண்டையுமே தாண்டி பிரேக் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அது பாடி வந்து க்ளோஸ் வைக்கணும், இதுக்கு கணக்கு இல்லை. ஸோ பாடி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டர்ன் ஃபெயில்டு. சரிங்களா? அவ்வளோ ஓகேங்களா. இப்போ பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்த பேட்டர்ன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஏபி ஈக்குவல் டு சிடி பேட்டர்ன் கிடைச்சுன்னா இதுக்கு அடுத்த பேட்டர்ன் ஏபி ஈக்குவல் டு 1.272 சிடி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேசட் இருக்கும். சரிங்களா? PZ1, PZ2. PZ1 draw trend based web extension. On ABC leg, mark fib value 1.272. Next, draw fib retracement on B2C leg. Mark nearest to D point. இந்த ரெண்டு பேட் நோட் பண்ணி சொல்லுங்க. போலாம் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஒன்று போட்டிருக்கோம். அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு அந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 2 பேஜெட் லைனும் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? பேஜ் இது நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த 2 எடுத்துட்டு இப்போ அடுத்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் ஆன் ஏபிசி லிங்க். சரிங்களா? இப்போ இதுக்காக அந்த 2 பேஜெட் இங்கே இருந்தாலும் நெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுறது இதுக்கு மேலே இருக்கிற லெவல்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் ஆன் ஏபிசி லிங்க். ஏபிசிக்கு ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் இங்கே போடுறோம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டி பாயிண்ட் என்ன பண்ணணும், கொண்டு போய் நம்ம மேலே வைக்கணும். சரிங்களா? பேஜெட் 2 ஃபர்ஸ்ட் 1 2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இந்த டி பாயிண்ட் வந்து டேரக்டாக என்ன பண்ணும், 1.272 கொண்டு போய் வைக்கணும். சரிங்களா? அதான் கொடுக்கும், ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் வெப் எக்ஸ்டென்ஷன் ஆன் ஏபிசி லிங்க். ஏபிசிக்கு ட்ரெண்ட் பேஸ் போட்டாச்சு. போட்டுட்டு மார்க் பிப்ரவரி 1.272. சரிங்களா? அப்போ பிப்ரவரி 1.272 அப்போ இந்த டி பாயிண்ட் நீங்கள் கொண்டு போய் மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் பேஸ் வெப் எக்ஸ்டென்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ கரெக்டுங்களா? ஸோ 0 1 மட்டும் தான் நேற்று வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, 1.272 எனேபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
என்ன பண்ணிட்டு டிஏ கொண்டு போய் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு அந்த 1.2 வேல்யூ இருக்கு 1122.60 இங்கே பிளேஸ் பண்ணணும். இங்கே பிளேஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிக்கும் டிக்கும் நடுவில் இந்த வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். சரியா ப்ரோ? ஏபி ஈக்குவல் டு சிடிக்கு மட்டும்தான் ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு நியரஸ்டா இருக்கோ அதுக்கு ஏற்ற ப்ரொஜெக்ஷன் இங்கே எக்ஸாக்டா இருக்கணும். சரிங்களா? பட் அது ஃபெயிலியர் ஆகி நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகும்போது நம்ம டி வந்து 1.27 கரெக்டாக பிளேஸ் பண்ணிருக்குமா மட்டும் தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு நடுவில் என்ன வேல்யூ வருதோ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே என்ன வேணா வரலாம். சரிங்களா? அதை நான் பார்க்க மாட்டோம். புரிச்சுங்களா? ஓகே ப்ரோ. இப்போ டி பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கிரீன் லைனை கொண்டு போய் நான் டியில் வச்சிடறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ PZ1 வந்து மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து PZ2 ட்ரா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆன் B2C. பிலேருந்து சிக்கு என்ன பண்ணணும், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணதும் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மார்க் நியரஸ்ட் ஃபிப் வேல்யூ டு டி பாயிண்ட். டி பாயிண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இப்போ டிக்கு நியரஸ்ட்டாக என்ன ஃபிப் வேல்யூ அதை மார்க் பண்ணணும். சரி, அந்த டிக்கு நியரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிக்கு பக்கத்தில் இது இருக்கும், அது மேலே இருக்கலாம் இல்லை டிக்கு கீழே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, டி இங்கே கிரீன் கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ டிக்கு பக்கத்தில் எது இருக்கு ப்ரோ? 2.24. 2.24. ஸோ அப்போ அதுதான் நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட PZ2. ஸோ இங்கே ரஃபாக போடாமல் கரெக்டாக லைன் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸில் போயிட்டு வேல்யூ வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுங்களா? ஏன்னா 0.1 கூட ஈஸியாக மிஸ் ஆகிட்டு போயிடும். அவ்வளோதான். PZ1 2 மார்க் பண்ணியாச்சு. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ போடுறது டவுட் இருக்குல்ல கேளுங்க. ஸ்டாக் வெயிட் பண்ணலாங்களா? போலாம் ப்ரோ. இங்க ஏன் பேட்டர்ன் இருக்குங்களா இந்த இடத்துல? ஏன் தெரியுதுங்களா? இருக்கும் தெரியுது ப்ரோ. வேரியேஷன் 609.5 லோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்க யாராவது? ப்ரோ ட்ரெண்ட் பேஸ் லைன் ட்ரா ட்ரெண்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். ஓகே, ட்ரெண்ட் பேஸ்ட் எதுக்கு எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்? நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம செகண்ட் டைப் போட்டனால ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் எடுக்கிறோம். கரெக்ட் ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெயிலியர் நம்ம ஆயிடுச்சா? செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இல்ல ப்ரோ, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண ப்ரோ. அதுல இப்போ இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்களா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்? இல்ல ப்ரோ, நம்ம செக் பண்ணி இல்ல ஆகல ப்ரோ. நம்ம செக் பண்ணல. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபி கோட் சிடி தான் நீங்க போகணும். சரிங்களா? ஓகே, ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? B2Cக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூல 1.618 by 65.95. மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை ரன் பண்றோம். அடுத்து ட்ரெண்ட் பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ 1 உன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் 565.1K. ஓகே, இப்போ இங்கே தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? இன்னும் ஹிட் பண்ணல. ஹிட் ஆயிடுச்சுங்களா? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. எஸ். இப்போ இங்கிருந்து நமக்கு மேலே போகும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறோம். மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. இப்போ இது ஃபெயில் இருந்தா பாருங்க. இல்ல சார். இல்ல ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல நமக்கு. இல்லை, பிக் மட்டும் தான் நம்ம கீழே வச்சிருச்சுங்களா? பாடி க்ளோஸ் ஆன மட்டும் அது ஃபெயிலிங்.
ஸோ இது ஃபெயிலியர் ஆகுது சரிங்களா. எதற்கு மேலே தான் இருக்கு. இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்களா. எஸ் ஆமா ஆயிடுச்சு. ப்ரோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இன்கேஸ் நமக்கு ஒரு வேளை இங்கே இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருந்துச்சுன்னா இது கீழே க்ளோஸ் ஆனது எக்ஸிட் ஆகும். எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 2%, 2.5%. 2.5% நமக்கு லாஸ் சரிங்களா. இதை புக் பண்ணியே தான் ஆகணும். அடுத்த பேட்டர்ல போய் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது சரிங்களா. இன்கேஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா நமக்கு 2.5% லாஸ் இருக்குங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த லெவல் நமக்கு தேவைப்படாது, ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு அடுத்த பேட்டர் சரிங்களா. ட்ரா 2 பேஸ் 2 பேஸ் டென்ஷன் நான் ஏபிசியில் இருக்கேன். மார்க் பண்ணி சரிங்களா. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டி என்ன பண்ணணும், 1.2 பேஸ் 1.2 வேலையில் ஒரு 533.90 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். ஓகே இப்போ டி இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். பிக்கும் டிக்கு நடுவில் 1.2 வரலையே, ஏன் வரல? நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தான் நம்ம சொன்னீங்க. ஸோ இந்த என்ன வேல்யூ வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது சரிங்களா. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா இங்கே 1.2 இருக்கனால இங்கேயும் 1.2 வரும்னு நினச்சிக்கோங்க. அப்படி கிடையாது ஓகேங்களா. டி வந்து 1.2 பிளேஸ் பண்ணுவோம். இந்த வேலையை நீங்கள் பார்க்கவே கூடாது, அப்படியே நீங்கள் படிக்கணும். ஏபி கோட் சிடிக்கு மட்டும் தான் இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், மற்றதுக்குள்ளே போகும்போது இதை பார்க்க மாட்டோம். ஓ 1.2 ஒரு லைன் மட்டும் கொடுக்கலாம், தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து V2Cக்கு ஃபிப்ரவரி டெஸ்ட் போட்டுட்டோம். இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ நீங்க இவ்வளவு பாருங்க, டிக்கு நியரஸ்ட் எது இருக்கு? 2 இருக்கு. 2 இருக்கு ப்ரோ. 2. இதை நீங்க சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க வேல்யூ எவ்வளவு இருக்கு? 2.073. இப்போ 2.073க்கு நியரஸ்டா என்ன ஃபிப் இருக்கும்னு யோசிச்சாலே கண்டுபிடிச்சாலும் சரிங்களா. 2.073 நியர் 2 தான் இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அப்படியே யோசிக்கலாம். பட் வந்து இந்த வேல்யூ போட்டுட்டு நீங்க கரெக்டா இங்க இருக்கணும் சரிங்களா. 539.05 இதுக்கு பிறகு ரொம்ப பண்ணி இது ஹிட் அடிச்சுங்களா. ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரில வந்து நமக்கு ஒரு 2.5% ஹிட் லாஸ். இப்போ செகண்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஸ்டாக் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல எங்காவது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சு சரிங்களா. அவ்வளோ ஓகே. இப்போ பாருங்க மறுபடியும் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் எப்போ பார்க்கணும்? கன்ஃபர்மேஷன் இந்த செகண்ட் லைன்ல என்ட்ரி வந்திருக்கு இல்லையா, அப்போ அதுல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் எப்போ பார்க்கணும் சொல்லியிருக்கோம்? நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் டே பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் டே சரிங்களா. எல்லா பேட்டர்ன் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷனுக்குள்ளேயே வரும் ஓகேங்களா. ஓகே. இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து நிறைய சார்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஈவெண்ட் வந்துருக்குங்களா, ரிசல்ட் பாசிட்டிவ் இருக்குங்களா நெகட்டிவ் இருக்குங்களா? நெகட்டிவ். நெகட்டிவ் சரிங்களா. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் ஃபால் ஆகும். நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் சரிங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 14% போயிடுச்சு, நம்ம டார்கெட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரிசல்ட் வந்தனால மோசமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபால் தான். இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் கிடையாது. தரலாம் மறுபடியும் எண் போடுதுங்களா இந்த இடத்துல இருந்து. இப்போ இங்கிருந்து ஒரு எண் போட்டு இருந்தோம், இங்கிருந்து ஒரு எண் போடுதுங்களா. இப்போ என்ன எப்போ வரும்? டிஏ கிராஸ் பண்ணாதான் என்ன பீன கிராஸ் பண்ணல ப்ரோ. கிராஸ் பண்ணாதான் பார்க்கணும். கிராஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ பி வந்து கிராஸ் ஆயிடுச்சு, என்ன ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, ஏபி கோட் சிடி பேட்டர்ன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.2 ஆமாம் ப்ரோ. இந்த இடத்துல வரும். சும்மா ரப்பா மார்க் பண்றேன்.
அடுத்து ட்ரெண்ட் பேசிக் எக்ஸ்டென்ஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது படத்துல காலத்து ஹிட் ஆகல, ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா, ட்ரை பண்ணுது பட் கீழே க்ளோஸ் ஆச்சு. பேட்டர்ன் பேட்டர்ன் ஃபெயிலியர். சரிங்களா, அடுத்து ட்ரெண்ட் பேசிக் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறோம். ஜெய் எனக்கு ஒரு டவுட் ஜெய். ஒரு நிமிஷம், இதில் வந்து 1.2 சொல்றோங்களா, 462.75. நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது 462 தான் வருது. டெசிமல் மட்டும் லைட்டாக சேஞ்சாக இருக்கு. 462.45. இப்போ நமக்கு இங்கே ரோஸ் வரும் கரெக்டுங்களா, ஹிட் ஆயிடுச்சு. பட் இதுவும் என்னாச்சு ப்ரோ, கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஃபெயிலியர். ஃபெயிலியர். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டிருக்கிற என் பேட்டர்ன் கரெக்டாக இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்களா. ஸோ இதில் பாருங்க, இது ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கரெக்டாக இருக்கா அப்புறம் ஏதாச்சும் கேண்டில் மாறி இருக்கா ஏபிசியில்? ஸ்விங் கரெக்டாக இருக்குங்களா, லோ கரெக்டாக இருக்கு, ஹை கரெக்டாக இருக்கா அப்புறம்? எஸ் சார். கரெக்டாக இருக்கு. பட் இது மேபி ஃபெயிலியர். சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இது இருக்கு, ஏ பி. சரிங்களா, நார்மலாக இருக்கு. நான் இந்த ஏபிசி ரிமூவ் பண்ணுறேன். இதில் பாருங்க எல்லா கேண்டிலுமே நமக்கு நார்மலாக தான் இருக்குங்களா. பட் இந்த ஒரு கேண்டில் மட்டும் இவங்க பெருசாக இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ. இதுக்கு முன்னாடி கேண்டில் பாருங்களேன், எல்லா கேண்டில் நார்மலாக இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக மேலே போய் கிட்டத்தட்ட 4% போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அது க்ளோசிங் பாருங்களேன், டே எண்ட்ல இருக்கா? ஆமா ப்ரோ. மற்ற கேண்டில் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கு. பட் இந்த கேண்டில் மட்டும் நல்லா ஹையில போய் டே எண்ட்ல நல்ல பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் ஆனாலும் அடுத்த நாள் என்ன ஆகும்? மார்க்கெட் கேப் அப்ல ஃபால் ஆகுமா? எங்க ஃபால் ஆகும் சொல்லியிருக்கோம்? கேப் அப்ல ஓபன் ஆகும். ஈவென்ட் இருக்கு, ஆகும். ஈவெண்ட் இருக்கு, நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அது எப்படி நமக்கு இப்போ தெரியாது. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கரெக்டுங்களா. இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டாக் ஹெவி வால்யூமோட புல்லிஷாக போய் க்ளோஸ் ஆனால் அடுத்த நாள் எப்படி இருக்கும்? கேப் அப். கேப் அப். பிடிஎஸ்டி பார்த்தீங்களா, ஹெவி வால்யூமோட மேலே போய் க்ளோஸ் ஆனால் நமக்கு கேப் அப் போகும். சரிங்களா, இப்போ கேப் அப் வரும்போது நாளைக்கு மார்னிங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்து மோசமாக இருக்குன்னு. இப்போ ரிசல்ட் மோசமாக இருக்குன்னா ப்ரீ மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணுவாங்க. இப்போ அந்த நியூஸ் வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் ஓப்பன் பண்ண முடியாது, செல் ஆர்டர் போட்டு வைப்பாங்களா எல்லாருமே, லிமிட் ஆர்டர் அந்த மாதிரிலாம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஹெவியாக செல் ஆர்டர் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அந்த எல்லா எஸ்எல் ஆர்டர் ஹிட் பண்ணுற மாதிரி சடனாக ஒரு ஸ்பைக் கிடைக்கும். சரிங்களா, இந்த ஸ்பைக் தான் என்ன சொல்லுவோம், கிளிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதில் போய் நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன, இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டிலே இருக்காது, ஜஸ்ட் கிளிச்சு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இது ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க முடியாது. பட் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு உங்க பார்க்குறோம். ஓகே, இங்கே தெரியுதுங்களா ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் 5 மினிட்ஸில் தெரியுதுங்களா. சென்ட்ரலில் ஒரு ரெட் கலர் கேண்டில் எல்லாத்துக்கும். ஆமா ப்ரோ. இதுதான் பார்த்தீங்கன்னா கிளிச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா, சடனாக ஒரு ஸ்பைக்.
ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம 5 மினிட்ஸ்லேயே 15 மினிட்ஸ்ல கேண்டில் மாற்றிட்டு இங்கே எப்படி கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில் இருக்கணும். இப்போ ஹை போயிருக்குன்னா ஹையில் கேண்டில் இருக்கணும். சரிங்களா, பட் இங்கே என்ன இருக்கு? வெறும் விக் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. இங்கே தான் இருக்கு. சரிங்களா, இதுதான் ஸ்பைக்னு நினைக்கும். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 614 648. ஸோ இவ்வளோ பெருசாக போயிட்டு வருதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? அதை கிளிச்சாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, இது டைம் ஃப்ரேம் கம்மியாக பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் இருக்கும். 15 மினிட்ஸ்ல இருக்காங்க 5 மினிட்ஸ். ஸோ உங்கள் கேண்டிலே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் என்ன பண்ணணும்னா அதை இக்னோர் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஸ்விங்கோட ஹையோ இல்லை லோவோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிறது ஸ்விங்கோட ஹையா லோவா? சி பாயிண்ட் இது என்ன ஸ்விங்கோட ஹைங்களா லோங்களா? என்ன மார்க் பண்ணியிருந்தோம்? ஹை ப்ரோ. ஸ்விங் ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. அப்போ இந்த ஹையை ஸ்கிப் பண்ணிட்டு இது பக்கத்தில் இருக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்திருக்கும். அப்போ நம்ம ஸோ இப்போ இங்கே லோ இங்கே மாற்றினது பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டும் மாறிடுச்சு. இங்கே பாருங்க 0.786, இங்கே எவ்வளோ இருக்கு? 618. 618 எவ்வளோ இருந்தால் எவ்வளோ ப்ரோ வரணும் ப்ரொஜெக்ஷன்? 1.618. எஸ் 1.61 சம்வேர் வரும் இந்த இடத்துல வருங்களா. இப்போ 1.61 இங்கே போட்டிருந்தா பிஎஸ்சி ட்ரிப் 2 வந்து நியரஸ்டாக வந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும்? இதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஃபெயிலியர். வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த பட்டன் நம்ம போகணும். சாரி ட்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு ஏபிசிக்கு மார்க் பண்ண வச்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டு டே கம்பேர் பண்ணணும் 1.272 பேஸ் பண்ணும். 1.272 வேல்யூ எவ்வளோ? 484. இப்போ டி இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது நமக்கு தேவைப்படாது, நம்ம பண்ணுறோம். B2Cக்கு இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் போட்டுட்டு இதுக்கு நியரஸ்ட் எவ்வளோ ப்ரோ இருக்கு? டிக்கு நியரஸ்டாக பாருங்க 2.24. 425.35. ஸ்கிப். AB = 1.2 CD போட்டாச்சு. இப்போ ப்ளே பண்ணுறோம். ஹிட் அடிச்சுங்களா? ரோசோசோன் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, இப்போ இங்கேருந்து நமக்கு ரோசோன் நடக்கும். சரிங்களா, ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா, மறுபடியும் என்னாச்சு ரிசல்ட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இல்லை 18%, இங்கே 5%. ஸோ இங்கேயும் ரெட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்களா? 18லேருந்து 2 ஆயிடுச்சு. -5லேருந்து என்னாச்சு ப்ளஸ் 4.5 மாறிடுச்சுங்களா? ஸோ போன குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு பெருசால ஃபால் ஆகாது. சரிங்களா, கொஞ்சம் குவாலிட்டி என்ன ஆகும்? திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா, இது புரிஞ்சா ப்ரோ? இப்போ மார்க் பண்ணுது புரிஞ்சிச்சு. இன்கேஸ் அந்த பியர் செட் செகண்டா ஒரு வேல்யூ போட்டோம்ல, நம்ம அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லைக் இது புரிச்சுங்களா? இதுல டவுட் இது புரிஞ்சு. ஓகே, மற்ற டவுட்டுங்களா இதுல? இல்ல ப்ரோ. ஓகே, நடுவில் யாரும் டவுட் கேட்டிங்களா? என்ன டவுட் ப்ரோ? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ட்ராப் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்விங் எடுத்துக்கலாம். இப்போ ஏபிசி மார்க் பண்ணி வச்சா ப்ரோ? இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட ஹை மார்க் பண்ணுறோம், பி ஸ்விங்கோட லோ. சரிங்களா, அடுத்து சி எங்கே ப்ரோ மார்க் பண்ணணும்? அது ஸ்விங்கோட ஹைல ப்ரோ. ஸ்விங்கோட ஹைல மார்க் பண்ணணும். ஸ்விங்கோட ஹை இங்கே இருக்கு. சரிங்களா, அடுத்து இதோட ப்ரொஜெக்ஷன்
ஸோ இப்போ அசைன் பண்ணிக்கோங்க. நமக்கு பி வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு சரிங்களா. மறுபடியும் திரும்ப பிக்கு மேலேயே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண திரும்ப பிக்கு கீழே வரைக்கும் வெயிட் பண்ணணும் சரிங்களா. பட் இது பிக்கு மேலே அகைன் போகும்போது கொஞ்சம் மேலே போய் இந்த சியை பிரேக் பண்ணிடுச்சு சரிங்களா. பிரேக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ இதில் சிங்கிள் ஹை எது ப்ரோ? புதுசா வந்திருக்கு அந்த பாயிண்ட் தான் ப்ரோ, அந்த சிக்கு மேல இருக்கு. இதுதான் சிங்கிள் சரிங்களா. எஸ் அப்போ இதுதான் சிங்கோட ஹை சரிங்களா. அப்போ இங்கே தான் வந்து என்ன பண்ண உங்களோட பி இருக்கணும். உங்கள் டி வந்து இப்படி வரும் சரிங்களா. நீங்கள் அதே பியில் வச்சு என்ன பண்ணக்கூடாது, பேட்டர்ன் வந்து போடக்கூடாது. கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய் சிஏ பிரேக் பண்ணிச்சுனாலே பேட்டர்ன் என்னாச்சு, ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. பேட்டர்ன் இன்வேலிட் ஓகேங்களா. பேட்டர்ன் ஃபெயில் இல்லை, அது டபுள் பேட்டர்ன் ஆயிடாதா ப்ரோ? இப்போ உடைச்சிட்டு திரும்ப கீழே வருது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே. ஸோ கீழே வரும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் வந்து இன்வேலிட்னு அர்த்தம் ஓகேங்களா. சி வந்து என்ன பண்ணக்கூடாது, நமக்கு பிரேக் பண்ணக்கூடாது. சி இதை என்ன பண்றீங்க, நீங்க சிங்கோட ஹையா மார்க் பண்றீங்க. இப்போ இது வந்து சிங் ஹையா தான் இருக்கணும். இப்போ இங்க ஹை இருக்கும்போது இங்க ஒரு ஹை இருக்கலாமா, இருக்கக்கூடாது சரிங்களா. இருக்கக்கூடாது. அவ்வளோ. இதே வந்து என் பேட்டர்ன் இங்க கீழே மார்க் பண்றீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான் இங்க இருக்குங்களா. ஏ பி சி இப்படி மார்க் பண்றீங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இங்க லோ மேக் பண்ணுங்கன்னா அங்கே சி வந்து இங்கே தான் இருக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது சி கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா லோ கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ லோடு தான் இருக்கணும். இப்போ இப்படி தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்றீங்க, இங்கே மார்க் பண்ணிடுறீங்க, அது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் நீங்க டச் பண்ணே ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது ஓகேங்களா. சிங்கோட லோ ஹை இருக்கணும். இன்கேஸ் அந்த ஹை எப்படியே மாறிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சிங்க மாற்றிக்கணும். புரிச்சுங்களா. அதே மாதிரி எப்பவுமே பி இதர் பிக்கு நியரஸ்ட் அவ்வளோ பியை கிராஸ் பண்ணால் மட்டும் பேட்டர்ன் போடுங்க. பி கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேட்டர்ன் போட்டிங்கன்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் சரிங்களா. ஸோ நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லைவ்ல போய் போடும்போது என்ன பண்ணணும், பிஏ தாண்டி இருக்கும். பிஏ தாண்டாததுக்கு முன்னாடியே நீங்கள் பேட்டர்ன் போட்டிங்கன்னா எப்படி ஒரு பேட்டர்ன் போகிறதுக்கு நமக்கு ஒரு 5 minutes ஆச்சு ஆகும் ஸ்டார்டிங்கில் இப்போ. ஸோ அந்த 5 minutes டைம் வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா. இப்போ இதில் வேலை டவுட் இருக்குங்களா, இப்போ பார்த்ததில்ல இது புரிச்சுங்களா. 1.2 எல்லாத்துக்கும் ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும்னா ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ஹேஷ்டேக். ஸோ அந்த ஹேஷ்டேக் போடும்போது ஸ்டாக்கோட நேம் ஸ்பேஸ் விட்டுட்டு அது என்ன பேட்டர்ன் சரிங்களா, ஏபிசிடி 2. ஸோ இதை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும் சரிங்களா. இது எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏன்னா நீங்கள் நிறைய சார்ட் போகணும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ டக்கு டக்குன்னு போட்டு அனுப்பும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், குயிக்காக நீங்கள் போட்டு அனுப்பிச்சிடலாம். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஏபிசி 2 என்னது 1.272. வேறு ஏபிசின்னு என்னது ப்ரோ, ஏபி ஈக்குவல் டு சி சரிங்களா. இப்போ அவர் கேட்ட மாதிரி இப்போ இங்க வந்து ரிசல்ட் இங்க வந்து என்ன இருக்கும் ப்ரோ, பேட்டர்ன் ஃபெயிலியர் இருக்கும் ப்ரோ. மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆயிருக்கும், பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிருக்கும். மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகி பேட்டர்ன் இன்னும் ஃபெயிலியர் ஆகும். இன்கேஸ் இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னோட லாஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்க தேட்டை ஏபி ஈக்குவல் டு 1.618 சிடி. சேம் அதே பார்த்தீங்கன்னா வந்து அதே ப்ரொசீஜர் தான். பட் இந்த இடத்துல 1.272 பதிலாக நீங்கள் 1.618 மார்க் பண்ண போறீங்க சரிங்களா. 1.272 பதிலாக 1.618. என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் பேஸ்ட் டெஸ்டினேஷன் போயிட்டு அந்த 1.618 என்ன பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர்ன் போடும்போது அந்த 3 வேல்யூ என்ன இருக்கும், 1.272 1.618. ஃபெயிலியர் டேரெக்டாக கொண்டு போய் இதை மார்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இங்கே ஒரு இன்பார்ட்டன்ட் இருக்குல்ல பாருங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் ப்ரோ போடுவோம்? என்ன பேட்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரோ ஏபி ஈக்குவல் டு சிடி பேட்டர்ன். எஸ்ஏபி ஈக்குவல் சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா டைம் இல்லை, ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் போட்டுக்கிறேன் சரிங்களா? 2 பேஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ஏபி ஈக்குவல் டு சிடிக்கு 2 பேஸில் என்ன லெவல் மார்க் பண்ணுவோம் ப்ரோ? ஏபி ஈக்குவல் டு சிடிக்கு 2 பேஸில் 1 மார்க் பண்ணும். வேல்யூ 1 சரிங்களா? ஓகே, மார்க் பண்ணிட்டோம். இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து 1.272 கரெக்டுங்களா? ஆமாம். ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த பேட்டர்னை போடணும் சரிங்களா? எடுத்தோடனே 2 பேட்டர்னை போட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா இன்பிட்வீனில் இது ஃபெயிலியர் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து பேட்டர்னே மாறும் சரிங்களா? இப்போ நீங்கள் அவசரப்பட்டு ஒரே டைமில் 2 பேட்டர்னை போட்டு வச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் சரிங்களா? இன்கேஸ் இதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து என்ன 1.618 ரொம்ப பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் P2Cக்கு ஃபிப்ரேட்டர்ஸ் ட்ராப் பண்ணுறோம். இங்கே எவ்வளோ போகும்? 0.495. அப்போ எவ்வளோ வரணும் நமக்கு ப்ரொஜெக்ஷன்? 2 வரணும் ப்ரோ. 2 வழி பார்த்தீங்கன்னா 4852.35. ரொம்ப போட்டிருக்கோம். இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 1.2 அதுக்கு நியரஸ்ட் வரும் சரிங்களா? இதுவும் ஃபெயிலியர் அடுத்து 1.6 அதுக்கு நியரஸ்ட் வரும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரன் பண்றோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு ஃபெயிலியர் இது ரொம்ப பண்றோம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்பெனி மெர்ஜ் பண்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால ஹெவி புல்லிஷ் சரிங்களா? ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. பட் என்னாச்சு திரும்ப பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எஸ் பேட்டர்ன் ஃபெயிலியர் சரிங்களா? அப்போ என்ன பண்ண டேரக்டா 1.618 சரிங்களா? இங்கே இது 2 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறோம். ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹையர் டைம் ஃப்ரே போகிறோமோ நமக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் பெருசாக இருக்கும் சரிங்களா? ரிட்டர்ன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம எடுக்கிற ஸ்விங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி அப்புறம் ஸோ நீங்கள் 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 5 மினிட்ஸ் என்பது ஸ்விங்கோட சைஸே நமக்கு சின்னதாக இருக்கும் சரிங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போக ஹையராக இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போது ரிட்டர்ன்ஸும் ஹையராக இருக்கும், ப்ளஸ் வந்து ரிவர்சலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இது ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க முடிச்சா இன்னும் ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே போனது 3 வாரத்தில் எல்லா டாரும் ஹிட். எனக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா கோவிட் என்னச்சு இவ்வளோ பெரிய ஃபால் பார்த்தீங்கன்னா வெறும் 3 வாரத்தில் முடிச்சிருச்சு தெரியுதுங்களா? மார்ச் 2020 அவ்வளோ புரிச்சுங்களா ப்ரோ எப்படி பேட்டர்ன் போகிறதுன்னு? ஒரு பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் அசைன்மெண்ட் ஷேர் பண்ணும்போது எப்படி ஷேர் பண்ணணும்னா இந்த ட்ரெண்ட் பேஸ் ஈக்குவேஷன் நீங்கள் போட்டு அனுப்பணும் சரிங்களா? ப்ரிப்பரேட்டேஷன் போடணும்னா ட்ரெண்ட் பேஸ் மட்டும் என்ன பண்ணணும், இதை போட்டுட்டு நீங்கள் அனுப்பும்போது நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் புரியும் சரிங்களா? எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு. வெறும் சார்ட் மட்டும் வச்சுங்கன்னா நான் ஒவ்வொரு சார்ட்டும் நான் போய் நாங்கள் ட்ராப் பண்ணி செக் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா? ஸோ அனுப்பும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரெண்ட் பேஸ் ஈக்குவேஷன் போட்டு அனுப்பணும் சரிங்களா? அப்துல் லிமிடெட் ஸ்பேஸ் ஏபிசிடி 3. ஓகே ப்ரோ புரிச்சுங்களா? தேர்ட் பட்டன் ப்ரோ புரியலைங்க. இந்த தேர்ட் பட்டனுக்கு மட்டும் அந்த மாதிரி ட்ரெண்ட் பேஸ் போட்டு அனுப்பணுமான்னு கேட்க. இல்லை இதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் ஈக்குவல் டு சிடிக்கு தேவையில்லை. 1.27 to 1.618 நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அனுப்பும்போது இது போட்டு அனுப்புங்க சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் அனுப்பும்போது அது கொஞ்சம் கரெக்டாக தெரியும் சரிங்களா? இங்கே ஹிட்டாக இருக்குது, இங்கே போட்ட 0ல கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஏபி ஈக்குவல் சிடிக்கு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. ஏன்னா இது வந்து இது வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஸோ சிங்கிள் இங்கே மார்க் பண்ண டூல்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். புரியுது. ஓகே. CCA potential. ஸோ இங்கே அதே மாதிரி தான் சரிங்களா?
ஸோ முடிஞ்ச நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க வரும். ஸோ அப்போ தான் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது சரி போட்டுருங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா நீங்க பார்த்ததுல? இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நீங்க பண்ண போற அசைன்மெண்ட் வந்து நீங்க எதுல வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுங்க, இல்லாட்டி இண்டெக்ஸோ எடுத்துட்டு ஜிக்ஸாக் போறீங்கன்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்க நார்மலாவே பார்க்கலாம். பார்த்துட்டு எங்க என்ன இருக்கோ அந்த இதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஏபிஐ கோட் சிடிஐ ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ அது போடுங்க. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா தேர்ட் பேட்டர்ன். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த டி இந்த ரோசன் 1-2 இதுக்குள்ள வரும்போது நமக்கு என்ட்ரி. சரிங்களா? ஸோ எதிர் டச் பண்ணிருக்கணும், இல்லாட்டி உள்ள வந்துருக்கணும். சரிங்களா? இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். இன்கேஸ் இது டச் பண்ணாமே ரிவர்ஸ் லைன் மேலே போயிடுச்சு, இல்லை டி வந்து மேலே இருக்க டச் பண்ணாமே ஃபாலோ ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ட்ரி கிடையாது. சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, வேற டவுட் இருக்குன்னா நீங்கள் பார்த்ததுல? சார் இந்த ஏபிசிடி பேட்டர்ன்ல டைப் 3 டைப் முடிஞ்சிட்டு சார், மொத்தம் 3 டைப் சொல்லுங்க. இன்னைக்கு 2 பார்த்தோங்களா? நேற்று ஒன்று பார்த்தோம். நேற்று ஒன்று பார்த்தோம். அவ்வளோ. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் பேட்டர்ன். வேற டவுட் இருக்குங்களா? ப்ரோ அந்த ட்ரெண்ட் பேஸ் இருக்குல்ல ப்ரோ, எஸ் ப்ரோ. அதை மட்டும் அதில் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அந்த மேல அந்த அந்த டூல்ஸ் சூஸ் பண்ணுங்க ப்ரோ. லெஃப்ட்ல போனீங்கன்னா இங்க இருக்குங்களா? இல்ல ப்ரோ அதுல அந்த வேல்யூ மட்டும் ப்ரோ. நம்ம ஃபிப்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா அதே வேல்யூ தான். சரிங்களா? இல்ல ப்ரோ அதை எங்க ஆட் பண்ணணும்ன்றக்காக இந்த வேல்யூ கேக்குறீங்களா இல்ல மேல இது கேக்குறீங்களா? இதுதான் ப்ரோ, இதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 272 ஓகே ப்ரோ. சோ ஆல்ரெடி ஃபிப்க்கு கொடுத்த அதே வேல்யூ தான் இங்கேயும். சரிங்களா? இப்போதைக்கு வந்து இந்த 3 மட்டும் என்ன கொடுக்குங்க ஏபிசிடி பண்ற வரைக்கும். சரிங்களா? மீதி இருக்க வேல்யூ நம்ம அது எல்லாமே நம்ம அடுத்த வரக்கூடிய பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏபிசிடிக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ்க்கு அது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். வேற எதுவும் இருக்குங்களா? சரி, அசைன்மெண்ட் பண்ணாதான் பண்ணிடுங்க ப்ரோ. சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி குரூப்புக்குள்ள வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. நான் இந்த ஸ்விங் கால் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? பப்ளிக் சேனல் இப்போ கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கம்யூனிட்டியில் குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள வரும். ஸோ உங்களுக்கு நான் பிளான் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, வேற எதாவது கேட்குங்களா? கம்யூனிட்டி குரூப் நான் ஃபீஸ் சொல்லிட்டேன் ப்ரோ. இது ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தேன். இல்ல ப்ரோ. ஓகே, ஸோ 600 வச்சுருந்தா கம்யூனிட்டி குரூப் ஃபாரஸ்ட் ப்ளஸ் அந்த டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி குரூப், ஃபாரஸ்ட் குரூப், டிஸ்கஷன், ஸோ இந்த 3 குரூப் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 600 இருக்கும். ஒன் டைம் மட்டும் ஜாயினிங் ஃபீஸ் தான். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன டைம் இருக்கா இல்ல எப்போ வேணா பண்ணிடலாமா ப்ரோ? எப்போ வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்க வேணா ஜாயின் பண்ண போறீங்க அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் இப்போ நம்ம சிங் ஃப்ரீ கால்ஸ் சொல்றோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். சரிங்களா? இதுல நல்ல அப்டேட்டட் சார்ட்ஸ் கிடைக்குது. டெய்லியுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? நம்ம சார்ட் அப்டேட் எல்லாமே இதில் தான் வரும். ஓகேங்களா? ப்ரோ இப்போ ஸ்டூடெண்டா இருக்கும் கம்யூனிட்டி இல்ல ப்ரோ, கம்யூனிட்டிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணி போட்டு அது கரெக்டா இருந்தாலும் அதுலயும் நம்ம என்ட்ரி எல்லாருமே எடுப்போம்ல. எல்லாரும் எடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து கம்யூனிட்டி குரூப்ல பின் பண்ணினா நான் உடனே பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். பட் நீங்க சேட்ல போட்டீங்கன்னா நான் பார்க்கறது லேட் ஆகும். நீங்க 15 சேட் இருக்குங்களா,
15 பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் கிடையாது, 15 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொன்றா பார்த்து கரெக்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் டக்குன்னு இதில் போட்டிங்கன்னா இதில் டக்குன்னு பார்த்துருவேன். ப்ளஸ் வந்து இதில் டெய்லி சார்ட்ஸ் வரும், சரிங்களா, அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ புதுசாக மெசேஜ் கொண்டு வரோம்னா ஃபஸ்ட் நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் தான் கொண்டு வரும், ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் 600. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பே பண்ண போகிறது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே குரூப் ஒன்று இருக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு மட்டும் இது செப்பரேட் குரூப், ஓகேங்களா. இப்போ நீங்கள் சொன்னது இந்த 600 பார்த்தீங்கன்னா இந்த 3 குரூப்பும், அதாவது கம்யூனிட்டி, ஃபாரஸ்ட் குரூப், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஷன் குரூப், சரிங்களா. இதில் எல்லாமே டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்ரி கிளாஸ்மே வந்து நம்ம எவ்ரி பேட்ச் முடிச்சுட்டு ஃபாரஸ்ட் கிளாஸ் எடுப்போம். ஃபாரஸ்ட் வந்து செல்வா தான் எடுப்போம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் 10th வந்து ஃபாரஸ்ட் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணது நான் சொல்கிறேன் டேட், சரிங்களா ப்ரோ. ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் முடிச்சாதான் நீங்கள் வந்து கம்யூனிட்டி குரூப் ஃபாரஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும், இல்லைங்களா. 600 பே பண்ணால் ஜாயின் பண்ணலாமல் கேட்டீங்கன்னா கிடையாது, அப்படி பண்ண முடியாது, இல்லைங்களா. ஸோ ஃபாரஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கம்யூனிட்டி குரூப்ல வந்து அசைன்மெண்ட் நிறைய பண்ணிருக்கேன். அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. மினிமம் 50. ஒரு நாளைக்கு 5 போட்டிங்கன்னா 10 நாளாக கூட 50 பண்ணிடலாம். சனி ஞாயிறு லீவ் இருக்கு, நிறைய கூட பண்ணலாம், ஓகேங்களா. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது இன்ட்ராடே சிம் குரூப், இது செப்பரேட். இது வந்து டெய்லி லைவ் இருக்கும், சரி ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ வரைக்கும் 3 ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்ப்பீங்களா, டெய்லி வந்து நம்ம ப்ராஃபிட் எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த லைவ் ட்ரேட்ஸ். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராடே ஸ்டாக்கான ரிசல்ட் நம்ம டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரி ப்ரோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோடிங் பேஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ ஹார்மோனிக் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்கிரீனை வச்சு எடுக்காம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நம்ம ரிசல்ட் இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்ஷன் பையாஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறோம், நமக்கு இதிலே ஸ்டாக் கொடுத்துரும். நீங்கள் பப்ளிக் சேனல் பார்க்குறீங்களா, ஸ்டாக்ஸ் மோஸ்ட்டாக அது எல்லாமே இதுல இருந்து நம்ம பிக் பண்றோம், சரிங்களா. இதை நான் டெய்லியுமே ரன் பண்ணுவேன். இது ஒரு 15 minutes டைம் எடுக்கும். ஸோ ரன் பண்ணி பண்ணணும் நம்ம இதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம், தெரியுதுங்களா. மேலே பின் மெசேஜில் நேற்று முந்தானத்து போட்டு இருக்குங்களா. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி எடுப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1:1 ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல எடுப்போம். டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து லிங்க் அனுப்பிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ நசீர் ஹேண்டில் பண்ணுவார், நசீர் இல்லாட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நான் பேக் டெஸ்ட் எடுத்து நான் இதில் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி இதில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து நசீர் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. இருக்கா ப்ரோ காலைல? இருக்கு ப்ரோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக 600, சரிங்களா. ஜாயினிங் ஃபீஸ் மட்டும் தான், சரியா ப்ரோ. ஸோ இதுக்கு எதுக்கு ஃபீனா, இது பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டூல்ஸ்க்கெலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், சரியா ப்ரோ. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த லைவ் மேனேஜ் பண்ணுறது, இது இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிடையாது, சரிங்களா. ஸோ அது ரிசல்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இதுக்காக தான். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் ஒரு மினிமம் 1 month 2 month லைவ் டெஸ்ட் பண்ணிட்டு, சரிங்களா, அதுக்கு ஸ்க்ரீனர் ரெடி பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் கொண்டு வருவோம், ஓகேங்களா. ஸ்க்ரீனர் வந்து எவ்ரி டெய்லியுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா. ஸ்க்ரீன் வந்து எல்லா சிஸ்டம்லையும் ரன் பண்ண முடியாது. இது வந்து நீங்க சார்ட் லிங்க் ஸ்கிரீனர் கிடையாது, இந்த கோடிங். இது என்னன்னா இது பில்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 months ஆச்சு. இப்போதைக்கு என் சிஸ்டம் எடுத்து ரன் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெய்லி நான் ரன் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒர்க்குக்காக தான் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா யூஸ் இருக்காது, அது வேல்யூ தெரியாது. ஸோ அதனால ஒரு மினிமம் பேமெண்ட். ஸோ அது மினிமம் பேமெண்ட் கொடுத்து உள்ள வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ள வந்து டிஸ்கஷனோ கொஸ்டினோ நீங்கள் கேட்பீங்க, கரெக்டுங்களா. ஸோ அதனால ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டும் தானே ப்ரோ, F1 கடை இது எல்லாமே இண்டெக்ஸ் தான், தெரியுதுங்களா. ஓகே சார். இன்னைக்கு என்ன எடுத்தீங்க சார்? இன்னைக்கு என்ன கால் எடுத்தீங்க சார்? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சும்மா இன்னைக்கு டுடே இன்னைக்கு ஸ்கேனர்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டாக் என்ட்ரி எடுத்ததாங்க, சரிங்களா. நான் இப்போ பப்ளிக் சேனல் போஸ்ட் பண்றேன், சரிங்களா.
சந்தியா ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க, அப்புறம் இன்னொரு பிரதர், 2 பேருமே குயிக்கா புக் பண்ணிருந்தாங்க. லைவ் ட்ரேட் வந்து நம்ம நிஃப்டி எடுப்போம். சரிங்களா, இது எல்லாமே நீங்க பார்க்கறது எல்லாமே என்னது நிஃப்டி தான். சரிங்களா, வேற எதுவும் இருக்குங்களா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஸ்டாப் பண்ணிங்களா? சொல்லுங்க சிஸ்டர். சார், இந்த ஃபியூச்சர்ஸ் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணீங்கல்ல சார், ஒரு ரெக்கார்டிங் இது போட்டிருந்தீங்கல்ல. சிஸ்டர், அதுல வந்து இந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து ரெஃபர் பண்றோம், அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் மோஸ்ட்லி லிக்விடிட்டி இருக்கும். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன், குரூப்ல போட்டுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க சார். ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன் சொல்லும்போது ஆப்ஷன் மட்டும் இந்த மார்ஜின் அதிகமா இருக்கு, சாரி செல்லிங் மட்டும் மார்ஜின் அதிகமா இருக்கு, பையிங் கம்மியா இருக்கு, அது எதுவும் உங்களுக்கு? இப்போ செல்லிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு பை பண்ணும்போது அது 0 தான் ஆகும் கரெக்டுங்களா, அதுக்கு மேலே போகாது. ஓகே, அப்போ அந்த லாஸ் 10 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இப்போ நீங்கள் 10 ரூபாய் செல் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஆப்போசிட்ல போனால் அது என்ன ஆகும்? செல் பண்ணும்போது ப்ரீமியம் எவ்வளோ வேணா ஹையில் போகும் கரெக்டுங்களா? அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ப்ராஃபிட் வருதா, சைடு எஸ்டி போனாலும் ப்ராஃபிட், நம்ம டைரக்ஷன் போனாலும் ப்ராஃபிட் கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அதே பிரைஸ்க்கு தர மாட்டாங்க. இப்போ அதே பிரைஸ்க்கு தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் பை யாருமே போக மாட்டாங்க கரெக்டுங்களா? பை யாரேஜ் போகலாம். சோ இந்த ரீசனுக்காக தான் அது வந்து மார்ஜின் அதிகமா கொடுத்து நம்மள இது பண்றது. இது ஒரு மெயின் ரீசன். சரிங்களா, இதுக்கு டெக்னிக்கல் ரீசன் ஒன்று வச்சிருப்பாங்க, பட் அதுக்கு வேலிட் ரீசன் கிடையாது. சரிங்களா, மெயின் ரீசன் இப்போ அப்படி பார்த்தா நம்ம ஃபியூச்சர்ல பையிங்க்கும் செல்லிங்க்கும் ஒரே மார்ஜின் மாதிரி தான் வருது. ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் கிடையாது, பிரீமியம் கிடையாது ஃபியூச்சருக்கு. ஃபியூச்சர் பிரைஸ் மட்டும். ஆனா அது நீங்க வந்து பிரீமியம் கிடையாது, ஏதோ கரையன்ற மாதிரி சொல்றீங்க. டே வர உங்களுக்கு அந்த 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்னா 100 பாயிண்ட், நிஃப்டினா 100 பாயிண்ட். சரிங்களா, இதே ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா, இது வந்து பிரைஸ் பிரீமியம் கிடையாது, இது என்னது பிரைஸ். சரிங்களா, ஸோ அந்த டிகே மட்டும் தான் இருக்கும், மற்றபடி இது இருக்காது. ஓகே 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 சார், தேங்க் யூ. ஸ்டாப் பண்ணுங்களா? ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. ரெண்டுமே என்ட்ரி எடுத்து காட்டுமா ப்ரோ நாளைக்கு? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 1.272 அதுல ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறமா 1.618 இந்த 2 பாயிண்ட்லயுமே நம்ம என்ட்ரி எடுத்து உங்களுக்கு நாளைக்கு சார்ட் போஸ்ட் பண்ணுமா ப்ரோ? நீங்க போய் என்ன பண்றீங்க, என் பேட்டர்ன் எங்க இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஏபி அக்கௌண்ட் சிடி போடுறீங்க, அதுல ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை அப்படியே ஷேர் பண்ண போறீங்க. இல்லை அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த பேட்டர்ன் போட்டு அனுப்ப போறீங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 1.6 போட போறீங்க. இப்போ நான் இங்கே பேட்டர்ன் போட்டிருக்கேன், ஏபிசிடி ஃபெயிலியர். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 1.2. இது அப்படியே நீங்க அனுப்ப போறோம். அதை அனுப்புனதா இங்க இருக்குதுங்களா, ஏபிசிடி போட்டிருக்கோமா? சரிங்களா, அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா ஏபிசிடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏபிசி 1.6 ரிவர்சல் ஆயிருக்கு. அப்போ அனுப்பும்போது என்ன பண்ணிருக்கோம், ஏபிசிடி 3 போட்டு அனுப்பியிருக்கோம். ஸோ என்னன்னா நீங்க ஓனா போய் ஸ்டாக் தேட போறீங்க. ஸோ அது எதுல ரிவர்சல் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் எங்க ஒர்க் இருக்கு, எங்க ஒர்க் ஆகல, ஏன் ஒர்க் ஆகல, அதெல்லாம் கேட்டாதான் கத்துக்க முடியும். சரிங்களா, ஓகே ப்ரோ. ஓகே சார், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா, டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் அந்த ஈவெண்ட் இருக்கிற டைம்ல நம்ம பிடிச்சலாம் ப்ரோ. சரிங்களா, இது வந்து நீங்க எல்லா மார்க்கெட்லயும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதுல பிடிச்சிருக்கோ அதில் போய் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, ஓகே ப்ரோ. ஓகே ஸ்டாப் பண்ணுங்களா ப்ரோ? எத்தனை சேமன் ப்ரோ? மினிமம் 5 ப்ரோ. 5 டோட்டலா 50 தானா ப்ரோ? டோட்டலா 50. அதுக்கு இப்பயே உட்காந்து 30 நிமிஷம் சரிங்களா, இன்னும் மற்ற பேட்டர்ன்ஸ்ல பார்க்க வேண்டியது. இல்ல நிறைய பேர் அதை பண்ணுவாங்க, ஸோ அதனால சொல்றேன்.
டோட்டலா 50 தான். ஓகே சரிங்களா? 50 எபோ. டைம் இருக்கு, இன்னைக்கு உட்காந்து 40 பண்ணி விட்டீங்கன்னா மற்ற பேர் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ பண்ணுங்க, Batch மற்ற பேட்டர்ன் பண்ணாம விட்டுறாதீங்க. சரிங்களா? ஆனால் இது ஏபிசிடிங்கிறது நார்மல், இது தவிர்த்து இன்னும் 5 பாயிண்ட் பேட்டர்ன் தான் மெயினாகவே வரும். சரிங்களா? ப்ரோ இந்த பேட்ச்லயே சாட் அதிகமா நான் தான் ப்ரோ அனுப்புவேன், சேலஞ்ச் பண்றேன் ப்ரோ. அனுப்புங்க ப்ரோ, அனுப்புங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளோ டவுட்ஸ் வரும். அவ்வளோ டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வேறு வீடியோ மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அது யூஸ் இருக்காது. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. வேறு எதாவது டவுட் இருக்குங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ். பை.